ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலாடையிலேருந்து நெய் எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தா பாலாடை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஐஸ் க்யூபும் ஐஸ் வாட்டரும் மட்டும்தான் சேர்த்து இதை மிக்ஸியில் நம்ம நல்லா அரைக்கணும். இப்போ நான் ஒரு 3 பீஸ் ஐஸ் க்யூப் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸியில் நம்ம அரைக்கணும். நம்ம நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டேன்றனால நான்வெஜ்ஜுக்காண்டி பசங்க தான் பூண்டு உரிக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நெய் செய்கிற வேலையை பார்க்கலாம். நம்ம மறுபடியும் ஐஸ் வாட்டர் மட்டும்தான் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டே வரணும். நம்ம அந்த வெண்ணெய் திரண்டு வரும் தனியாக. அந்த வெண்ணெய் நம்ம அரைக்க வெண்ணெய் தனியாக திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் மிக்ஸியில் அரைச்சிட்டே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த வெண்ணெய் நம்ம எடுக்கிற அளவுக்கு தனியாக எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது, தண்ணி வேஸ்ட்டு தான். நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை ஐஸ் வாட்டரை யூஸ் பண்ணி தான் நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் க்ளீன் பண்ணுறப்ப தான் அந்த வெண்ணெயில் இருக்கக்கூடிய தண்ணியும் பாலும் தனியாக வெளியில் வந்துடும். நமக்கு ப்யூர் பட்டர் மட்டும் கிடைக்கும். ஒரு 4-5 தடவை நல்லா நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா ஐஸாக இருக்கணும். ஐஸ் வாட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த தண்ணி க்ளீனாக ஆகணும். அதில் இருக்கக்கூடிய பால் எதுவுமே வராத அளவுக்கு தண்ணி க்ளீனாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணிக்கணும் ஐஸ் வாட்டரை யூஸ் பண்ணி. இந்த மாதிரி தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பட்டரை நம்ம உருக்கிறதுக்காண்டி ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த பட்டர் நல்லா உருகி நமக்கு நெய் கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், பட்டர் எல்லாமே நல்லா உருகி வந்துடுச்சு. இது நல்லா கொதித்து நமக்கு நெய்யாக கிடைக்கும். நெய் ரெடியான உடனே நம்ம கீரை போடணும். அதுக்காண்டி கீரை போய் இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நெய் நமக்கு கொஞ்சம் ரெடி ஆகிடுக்கு. இனி நல்லா ரெடி ஆகணும். இந்த மாதிரி நமக்கு நெய் ரெடி ஆகிடும். நம்ம கீரை நெய்யில் போட்டோம்னா அந்த கீரை நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நெய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் கீரை போட போகிறேன். கீரை போட்டோன்னே எப்படி பொரிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யை நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா ஆறினோடனே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நமக்கு நெய் வடிகட்டியாச்சு. நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு.